வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ கேரளத்து இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சியெல்லாம் துருவி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா இதெல்லாமே துருவி எடுத்து வச்சுக்கணும். குட்டி குட்டியாக ரொம்ப லேசாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாம். வெளிச்செண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி துருவி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கணும். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப லேசாக கட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம்தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். நல்லா சோற வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். பின்ன மஞ்சப்பொடி போட்டுக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதும் புளி கரைச்சல் ஊற்றிக்கணும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெல்லத்தை போட்டுக்கணும். நான் மண்டை வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். வெல்லத்தை போட்டுக்கணும். நல்லா கொதி வரணும். இதுவும் நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வரணும். நல்லா கொதி வரட்டும். ரொம்ப நேரம் சுண்டிரும். தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஒரு தாளிப்பு போட்டுடணும். கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளித்து கொட்டிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். கேரளத்து இஞ்சி புளி சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லா இதுக்குமே தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நான் ஆறுறதுக்காக அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறேன். இது ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். Thanks for watching.